Hi Salla. Hi. Good morning. Good morning. Hello friends, welcome to Nitish World. பிரியா போட்ட கோலம் எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கா. இன்றைக்கி என்னென்னா நேற்று நம்ம நித்திஷ்டி வந்து இந்த பூவை பார்த்துட்டு போனான். வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இங்கே பூ பூத்துருக்கு, நாட் ரோஸ். இப்போ அவளுக்கு பிரியாவுக்கு வந்து நித்யாவுடைய பூ வேணுமா. 2 பேருக்கும் சண்டை, எனக்கு தான் உனக்கு தான். இவ்வளோ செடி இருக்குது, பூக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு எனக்கு வேணும் உனக்கு வேணுங்கிறாளுங்க. இப்போ யாருக்கு எந்த பூ கொடுக்குறதுன்னு தெரியல. இது பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது, டபுள் கலரில். இதுதான் பிரியாவுக்கு வேணுமா. என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். செல்லக்குட்டிக்கு கொடுக்குறதா, தங்கக்குட்டிக்கு கொடுக்குறதா? இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் நல்லா மொட்டு வச்சுருக்கு. எத்தனை மொட்டு பாருங்கள். இதுக்கு நடுவில் பூச்சி அரிச்சிட்ருக்கு. இதுக்கெல்லாம் வந்து புளிச்ச தயிர் வந்து தெளிக்கணும். இங்கே ஒரு மொட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கா. இப்படி ரோஸுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் இன்னும் ஒன்றா தான் பூக்கும் போல். அவள் வம்புக்கு வருவா. இந்த கட் பண்ணி எடு, சீக்கிரம் அவள் வரத்துக்குள்ளே எடு. கொஞ்சம் கீழே வந்து தள்ளி எடு. நல்லா கீழே இங்கே எடுக்கணும், அப்போ தான் அடுத்த தளிர் வரும். ஓகே. வம்பு தான் இன்றைக்கி பாரு ஒன்னால். சரி சீக்கிரமா வா. சரி, இதை வச்சுக்கிட்டோம் பிரியா நித்யா. சரி, அவளை பஸ் ஏற்றிட்டு வரோம். ஓகே. இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து கடை அடைப்பு, அதனால் ஒரு கடையும் திறக்கலை. ஒரே ஒரு பால் கடை மட்டும் திறந்துருக்கு. எல்லாம் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. பால் இருக்குது, எங்கள் கடையும் லீவு. சரி, இன்னைக்கு அவள் எடுத்துகிட்டு வர வேண்டியதானம்மா. இன்றைக்கி ஒரு நாள், இன்றைக்கி சனி ஞாயிறு 2 நாளாக போயிடும். சூப்பராக லீவு. என்னம்மா 2 பேர் பாருங்க. என்ன ரோஜா காணுமா? நீ நேற்று பார்த்த ரோஜாவை காணுமா? அது பிரியா காலையில் ஸ்கூலுக்கு வச்சுன்னு போயிட்டாடா. அவள் வந்து அந்த பூ தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால வாங்கிட்டா. உனக்கு அதுதான் வேணுமா? அது சரி, அதுதான் வேணுமா? வச்சுட்டு போயிட்டா. அது இன்னொரு பூ பூக்கும், அப்போ வச்சுக்கலாம் செல்லும். இப்ப இத வந்து அவளுக்கு வேணுமா அந்த பூ, அழகா இருந்ததாண்டா செல்லும், அதனாலதான் வச்சுட்டா. சரியா? உனக்கு வந்து ஆமா பாப்பா தானே, போனா போதும் விட்டு கொடு. சரியா? பிரியா எவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கா. இந்த பூ வச்சுக்கலாம், உனக்கு அழகா வந்திருக்குல்ல. இங்க பாருங்க, பன்னீர் ரோஸ் வந்துருச்சு. நேற்று பார்த்தோம்ல. அழகா இருக்குல்ல. இது சரி, போன அது பாப்பா தானே வச்சுக்கிட்டா. இது நீ வச்சுக்கோ. சரி, விட்டு கொடுத்துருவா தங்கச்சிக்காக. செல்ல குட்டி. அழகா இருக்குல்ல. தோட்டத்துல நிறைய பூ மொட்டு வச்சிருக்கு, காட்டுறேன் வா. இங்க வா. தோட்டத்துல நிறைய அந்த பன்னீர் ரோஸ் மொட்டு வச்சிருக்கு. இதோப்ப எவ்வளோ அழகா வச்சிருக்கு பாரு. நிறையா உனக்கு நிறைய பூ வரும் பாரு. எத்தனை ரோஸ் வச்சிருக்கு பார். கவலையே படாத. சரியா? இனி தினம் ஒரு பூ நம்ம வீட்டில் பூக்கும், நான் செல்ல குட்டிக்காக. ஓகே. 2 இருக்கு, 4 மொட்டு இருக்கு, கீழே 1 இருக்கு. சரியா? கவலைப்படாது. அப்போ உனக்காக தான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. தினம் ஒரு ரோஸ் வச்சுக்கலாம். மெதுவா. பார்த்தீங்களா, இங்கே நல்லா ஒரு அழகா ரோஸ் ஒன்று பூத்துருக்கு, மொட்டு வந்திருக்கு. இது அப்படியே பெருசானோடனே அப்புறம் தினம் ஒரு ரோஸ் கிடைக்கும். நிறைய மொட்டு வச்சிருக்கு. இங்கே இங்கே இந்த வெள்ளரிக்காய் வந்து விதை போட்டுருந்தோமா, பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நித்யஸ்ரீக்கு இனி வெள்ளரிக்காய்க்கும் பஞ்சா இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா அதை தெரியுது பாருங்க.
இப்படி வாங்க கேட்டுங்க. நல்லா நிறைய பூ வச்சிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. பிஞ்சு பாருங்க, அழகாக பிஞ்சு நிறைய விட்டுருக்கு. பூவும் அதே மாதிரி நிறையவே இருக்கு. நான் வந்து கொடி வந்து இந்த நெட்டில் படறதுக்காக ஆன்லைனில் வாங்கினேன். ஆனால் அது அதில் படராமல் பாருங்கள், எல்லாம் அது காலியாக இருக்குது. இந்த மல்லிச்செடி மேலே ஏறி போயிட்டுருக்கு பாருங்க. எல்லாம் வம்பு தான் பண்ணுதுங்க. இந்த இங்கே ஒரு பிஞ்சு இருக்கு பாருங்க. என்ன பண்ணுறது இதை? ஓகே நித்யா, வெள்ளரிக்காய் ரோஸு எல்லாம் சூப்பராக வந்துடும். சரியா? சரி. இது வந்து அத்திக்காய் செடி வாங்கிட்டு வந்தோம். உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை கார்டன் அங்கே நர்சரிக்கு போயிருந்தோமா, அப்போ வாங்கினது. இது பாருங்க நல்லா வந்துட்டு இருக்கு. இது சீக்கிரமே காய்க்க ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தூரம் வந்தவொடனே காய்க்க ஆரம்பிச்சிடும். பாரிஜாதம் பாருங்க, அதாவது பவழமல்லி சொல்லுவாங்கல்ல, அதுதான். இது வந்து எப்பயுமே கீழே தான் விழுந்து கிடக்கும். பாருங்க, கம கமன்னு வாசம் அடிக்குது செம்மையா. மொட்டு நிறைய வச்சிருக்கு பாருங்க. இது நான் அந்த சைட்ல வச்சிருந்தேன். அவ வந்து ஒரே தண்ணி நிறைய தேங்கி தேங்கி வீணா போச்சு, அதனால தூக்கிட்டு இங்க அப்படியே செடியோட வச்சுட்டேன். சூப்பரா வந்துருச்சு. இது வந்து சாமிக்கு தான் வைக்கணும், நம்ம வைக்க கூடாது. வா மூந்து பாரு, எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வாசனையா இருக்கு. என்ன வாசனை? பா, வெயில் நல்லா காலையில வெயில் வந்துருச்சு. சரி, அந்த கற்பூரவள்ளி செடி பாருங்க, அது எங்கள் வீட்டு பப்ளு வந்து உடச்சி விட்டுடுச்சு. அதனால எல்லாத்தையும் எடுத்து வீட்டு வாசல்ல என்னம்மா அப்படியே தொங்க விட்டு வச்சிருக்கேன். என்னடா காலை அலம்புறியா? அலம்பிட்டு வா. எல்லாத்தையும் அப்படியே வச்சிருக்கேன். என்ன பண்ணுறது, வேஸ்ட்டாக தானே கிடக்கு. எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் இந்த ஸ்மெல் இருந்ததுன்னா நல்லது உடம்புக்கு, அது காற்றுல. ரெண்டாவது நெகட்டிவ் எனர்ஜிலாம் எதுவும் வீட்டுக்குள்ளே வராது. இனி துளுத்துறோம். பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கொப்பு இருக்கு. பப்ளு பிச்சிருச்சுடா. என்ன பண்றது, அதுக்கு என்ன கோவமோ தெரியல. பப்ளு அன்னைக்கு ஒரு பூனை போச்சு, அது மேலே உட்காந்துக்கிட்டு இருந்ததா, அதுக்காக வந்தது பாருங்க. பாஞ்ச உடனே டப்புன்னு அப்படியே உடஞ்சிருச்சு. பெரிய செடி இல்லை, அதுதான் உடஞ்சிருச்சு. அதுதான்மா. நிறைய மாங்காய் பாருங்க. நம்ம வீட்டு செடி இல்லை, பூவு காய் எல்லாம் நிறைய வச்சிருக்கு. ஆனால் இந்த மாங்காய் வந்து பழத்துக்கு தான் யூஸ் ஆகுமா. இத்தனை வருஷம் அது நாங்க ஒரு நாள் பறிச்சது இல்லை. மாங்காய் மாங்காய் உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமா உனக்கு? சரி. பிரியா வந்தா பூ ஏன்டி பறிச்சேன்னு சண்டைக்கு போவியா? போக மாட்டியா? குட் கேர்ளா? சரி வா. என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? கலர். வாங்க, இன்னைக்கு லீவு நம்ம செல்லக்குட்டிக்கு. அதான் வந்து கட்டில் வாசலில் உட்காந்துக்கிட்டு ட்ராயிங் பண்ணலாம். நிறையா பிரியாவும் நிறையா அந்த நோட்டு ஃபுல்லாக பண்ணியிருக்காளுங்க. அதான் இன்னைக்கு, ஏன்னா அவள் கோலம் போட்டதை பார்த்து ஏன் அவள் அவ்வளோ பெருசு போட்டா எனக்கு தெரியலையேன்னா, அதான் சரி வரைய சொல்லி கற்றுக் கொடுத்தா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுப்பா. இதை வந்து அவங்க அண்ணன் வந்து படிக்கும்போது வாங்கினது, 10th படிக்கும்போது. அதை அப்படியே வச்சுருந்து இப்போ இவங்க வரைய ஆரம்பிச்சிட்டாளுங்க. நித்யா எழுதுனது பாருங்க, இப்போ இல்லை முன்னால் எழுதுனது. இதெல்லாம் பிரியா வரைஞ்சது. நீ அழகா வரையணும் இனிமேல், சரியா? இது யார் வரைஞ்சா? இல்ல, இது நீ பிரியா வரைஞ்சா, இது நீ வரைஞ்சா. அதை பார்த்து அவ வரைஞ்சிதான் சொல்லிட்டு அதை மாதிரியே பார்த்து வரையணும்னு வரைஞ்சா அவ. இப்ப இல்ல, இதெல்லாம் முன்னால வரைஞ்சது. காட்டு, வேற என்னெல்லாம் இருக்கு பாரு. அப்பா அப்பா. இதெல்லாம் கலர்ஸு. இது என்ன பூவு? ரோஸ். வேற என்ன வரைஞ்சிருக்கா? என்ன இல்லை, எல்லாம் இருக்கு. கத்துக்கணும், டைம் இல்லை. அது கடிக்காது, ஒன்று போயிடும். இதுவும் இது யார் வரைஞ்சா? பிரியா. நீ அது மாதிரி வரையணும். கட்டு, மான் குட்டி கட்டு. திருப்பி நேராக கட்டு. திருப்பி காட்டுமா? 2 மான் குட்டி. இது ஒரு மான் குட்டி, அது ஒரு மான் குட்டி. இல்லை
வேற என்ன இருக்கு? பாபு ஃபர்ஸ்ட் நோட்டு நேரா வை. இதெல்லாம் யார் வரைஞ்சா? நானு. நீனு. ஓகே ஓகே, பழகட்டும். கை நல்லா பழகி வந்தா தான் அழகா இருக்குடா. நீ கலைமணி ஆண்டிக்கு பிளைனிங் கேஸ் கொடுக்கலையாம் சொல்லு. பிரியா. அவ பிரியா தான் வரைஞ்சிருக்கா. கலைமணி ஆண்டிக்கு இங்க பாரு, பிளைனிங் கேஸ் கொடு. இங்க பாரு, அப்படி செய். கலைமணி மணி கலை கலை மணி மணி ஆண்டி ஆண்டி ஐ லவ் யூ. சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் உங்க பேர்லாம் சொல்லி விஷ் பண்ண சொன்னீங்க. அது நான் தனியாக ஒரு வீடியோ எடுக்கிறேன் இருங்க. அவளுக்கு ஏன் சொல்லித்தரேன்னா, அதை சொல்லித்தர அவள் பேரும் உச்சரிப்பு வரும். ரெண்டாவது புதுசாக பேர் கற்றுப்பா. அதுக்கு தான் பாருங்க, இதுதான் வரைஞ்சிருக்காங்க. இது பிரியாவும் அவ பப்ளுமா. அதுக்கப்புறம் ஜாக்கி. அதுக்கப்புறம் இது இதெல்லாம் முன்னால வரைஞ்சது, இப்போ கிடையாது. இந்த நோட்டை நான் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். சரி, அது ஒரு அழகா இருக்கு அப்படின்னு. காட்டுமா, அம்மாட்ட காட்டு, பிரிச்சு காட்டு. அப்புறம் கலர் அடிக்கலாம். கலர் அடிக்கலாம். எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லும்போது கலர் என்னெல்லாம் கலரு இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அவங்களால. அதனால தான் சரி, அவள்கிட்ட வீக்லி 1 டைம் அது வீடு கரெக்டாக சொல்கிறா பாருங்க. இது என்னது? இல்லை, சன்ஃப்ளவர். மடியில் எடுத்து வச்சுக்கோ. இது ஒரு ரம்ஜான் டைம்ல வரைஞ்சா. இல்ல, அது ஒரு மசூதி. கவிதை கட்டு. சரி, படி படி. காட்டுங்க. ஃப்ரீயா எழுதின கவிதையை பாருங்க. அம்மா, நான் உனக்கு எதுவும் செய்ததில்லை, ஆனால் நான் உனக்காக ஏதாவது செய்து தருவேன். என்னத்த செய்ய போறான்னு தெரியலையே. அது என்னது? நீ வரைஞ்சியா? சரி, அது மாதிரி தான் சின்ன சின்னதா வரைஞ்சாதான் அழகா இருக்கும். திருப்பு. ஏதாவது கிறுக்கின்றே இருப்பா. அந்த மாதிரிதான் அழகா. அது கிறுக்குதான் குழந்தைங்களை சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம், அவ வரைய கத்துக்கிறா, செவத்துல இருக்காது, அதை பண்ணாது இதை பண்ணாதுன்னு அவங்கள மூட வச்சுக்கணும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது யார் வரைஞ்சா? அம்மா. அம்மாவை யார் வரைஞ்சா? நித்யா மாதிரியே இருக்குல்ல. பச்சியா கோவம் வருது. கோவம் வருது. அது மாதிரி விடக்கூடாது. நல்லா அழகா அவங்க கிறுக்கு ஒரு போர்டு மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்க மனசுல உள்ளதெல்லாம் வந்து பூ நல்லா செய்ய சொன்னாக்கா நல்லா ஒரு பூ. ஆமா, நாலேஜ் வளரும். அது வந்து ஆக்குபேஷனல் தெரப்பில வந்து நிறைய கைக்கு வேலை கொடுப்பாங்க. அந்த மாதிரி வரைய சொல்லி கலர் கொடுத்துருக்கா. வேற அடுத்தது பாருங்க. நேரா காட்டு, நேரா காட்டு. அம்மா எப்படி இருக்கு பாத்தீங்களா? அம்மா எவ்வளவு பெரிய கொண்ட வரல, அழகா இருக்குல்ல. கண்ணு எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கா பாருங்க. கண்ணு போட்டு எல்லாம் அழகா இருக்கு. தோடு அம்மா பட்டா. அம்மா. அப்பாடா. சரி, நீ அழகா கலர் கொடு. என்ன நான் கொடுக்கல. சரி, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். சரியா? இது யார் வரைஞ்சா? நீ வரைஞ்சது. நித்யா வரைஞ்சது பாருங்க. அம்மாக்கு. அது அம்மாவா அப்பாவா? பிரியா, நித்யா. நித்யா எங்க அதுல? நித்யா யாரு அதுல? அதுவா? நம்ம நித்யஸ்ரீ வரைஞ்சதெல்லாம் எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. அது அம்மா கொண்ட முளைச்சிருக்கோம். சரிடா, ஓகே. மீச வச்சிருக்காரா? ஓகே ஓகே.
சரி சூப்பர் பாய். சரி நாங்க எல்லாம் உட்காந்து இன்னைக்குள்ள வரைகிறோம். அது அடுத்த வீடியோல எப்பயாவது காமிக்கிறேன் அவ என்னெல்லாம் செஞ்சான்னு. கொடுக்கல. சரி குளிக்கலாம் போயிட்டு என்ன. சரி பாய். பாய். ஏன்னா அவளுக்கு இன்னைக்கு தலைக்கு இது பண்ணணும். அது பேர் என்ன, இப்பல குழப்ப கொஞ்சம் வெந்தயம் தேய்ச்சி விடலான்னு தான், அதனால தான் குளிக்க வைக்கல. இல்ல தலை குளிக்கணும் சரியா. ஓகேம்மா. தலையில ஒரே சூடு பிடிச்சி ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கு. கொடுக்கல இருக்கா. ம். அவங்க அப்பா இன்னும் தோட்டத்துல மோட்டர் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. சரி ஓகே பாய். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாத்து ஹாப்பியா இருக்கேன். ஹாப்பியா இருங்க. ஸ்கூல் லீவு அதனால ஹாப்பியா இருக்கலாம் பாத்தீங்களா. குட்டி அவன் பாப்பா. ஊருக்கு. ஊருக்குலாம் இல்ல. இப்பல. சரி பாய். பாய்.